ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் சக்தி பராசக்தி. வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி. நாம் இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ் புத்தாண்டோட பேரே குரோதி. இப்போ உங்கள் ராசி அதிபதி எங்கே போய் உட்கார்றாரு? 6ல் போய் உட்கார்றாரு. குரோதினாலே பகை. அவர் போய் உட்கார்றதும் பகை வீடு. அப்போ எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? நல்ல பலன்கள் கொடுப்பாரா? கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்கறதுக்கான எல்லா வேலைகளையும் அவர் செய்வார். ஏன்னா ராசி அதிபதி இல்லையா, ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். இருந்தாலுமே நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நிறைய வழிபாடுகள் மூலமாக இந்த பலன்களை சிறப்பான பலன்களாக மாற்றிக்கணும். அதே மாதிரி சனீஸ்வரனும் செவ்வாயும் சேர்ந்து உட்கார்றாங்க. அதாவது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் 12ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் 3ல் சனீஸ்வரனோட சேர்ந்து உட்கார்ந்து இந்த வருஷ ஆரம்பத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ இது எப்படி இருக்கும்? கொஞ்சம் நல்ல பலன்களை கொடுக்குமா? கொஞ்சம் கஷ்டம்தாங்க. சில நேரங்களில் சகோதரன் சகோதரிகளால், அதாவது இளைய சகோதரம் உங்களோட நெக்ஸ்ட்டு பிறந்தவங்களால் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண தான் செய்வீங்க. அந்த பிரச்சனை அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக பாக பிரிவினையில் தான் இருக்கும். அதனால் இதெல்லாம் நீங்கள் தாண்டி தான் ஆகணும் இந்த வருஷம். அதே போல் 4ல் ராகு, புதன், சுக்கிரன். இது 3 பேரில் ராகுக்கு ஓகே, பட் புதன் சுக்கிரனுக்கு அது பகை வீடு. அவங்க 2 பேருமே என்ன ஆகுறாங்கன்னா, ஒருத்தர் உச்ச பங்கம் ஆகிறாரு, இன்னொருத்தர் நீச்ச பங்கம் ஆகிறார். அப்போ அந்த பலன்கள் எப்படி ஆகும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறும். ஏன்னா சுக்கிரன் தான் குருவுக்கு வீடு கொடுக்கவும் செய்கிறார். அப்போ என்ன பலன்களை கொடுப்பார்? அவருடைய வீட்டை கொடுத்ததுனால இந்த இதில் பார்க்கும் பொழுது கொஞ்சம் பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தாலுமே சில நற்பலன்கள் நடக்கிறதுக்கு கொஞ்சம் காலக்கெடுக்கள் அதிகமானாலுமே ஓரளவுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. இருந்தாலும் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் ராகு போய் உட்காரும் பொழுது நிறைய செலவை இழுத்து விடுவார். ஏன்னா பிரம்மாண்டமாக தான் வீடு வாங்குவோம், பிரம்மாண்டமாக தான் கார் வாங்குவோம். அப்போ இந்த செலவுகள் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக வந்துடும். ஸோ இந்த செலவுகளை இழுத்து விடக்கூடிய இடத்துல ராகு இருக்கார். பட் நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்களால் உங்களுக்கு நன்மை நடக்குமா? அது உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது. அதால் தான் உங்களுக்கு பிரச்சனை வரும், அதால் தான் உங்களுக்கு செலவும் வரும். ஏன்னா 4க்குரியவர் தான் என்ன பண்ணுறாரு? 6ல் போய் உட்கார்றாரு. 1ம் 4ம் உரிய குரு பகவான் தான் 6ல் போய் உட்கார்றதுனால வீண் விரயங்களையும் ஏற்படுத்துவார். அதனால் கடன் சேரும். ஸோ இந்த வருஷம் ஆடம்பர பொருட்கள் மேலே ஆசை வைக்காதீங்க, அதனால் கடன் வாங்காதீங்க. குரு போய் உட்கார்ந்ததுனால கடன் ஈஸியாக கிடைக்கும், ஆனால் ரீபேமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அது பிரச்சனையில் இருக்குது. அதனால் ஆடம்பர பொருட்கள் மேலே ஆசை வைக்காதீர்கள். என்னதான் ராசி அதிபதி 6ல் போய் மறைஞ்சாலும் பிறக்கின்ற பொழுது சந்திரன் உங்களோட ராசியை பார்த்தாலுமே, அம்மா வழியில் நன்மைகள் நடந்தாலுமே, நீங்கள் யாராவது சண்டை போடும் பொழுது நடுவில் போய் மத்தியஸ்தம் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தான் சத்ரு ஆகுவீங்க. ஏன்னா ராசி அதிபதி எங்கே போய் உட்கார போகிறார்? 6ல் போய் உட்கார போகிறார். கடன் ஈஸியாக கிடைக்குன்ற மாதிரி எதிரிகளும் ஈஸியாக கிடைப்பாங்க, நோயும் ஈஸியாக வந்துடும். அதுக்கு காரணம் நீங்கள் தண்ணி குடிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா கிட்னியில் பிரச்சனை வரும். அதே போல் உங்களுடைய ஃபுட்டு நீங்கள் கரெக்டாக எடுத்துக்காமையோ இல்லை ஸ்பைசியாகவோ ஓவர் ஸ்பைசியாகவோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வயிற்றில் பிரச்சனையே கொடுக்கும், அல்சர் பிரச்சனையே கொடுக்கும், கல்லீரல் மண்ணீரலில் பிரச்சனை வரும். ஏன்னா குரு போய் உட்கார்ந்த இடம் அந்த மாதிரி. பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பையை கொஞ்சம் பார்த்துக்கணும். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ஏற்படுறதுக்கான காரணங்களும் இதில் தான் சேருது. அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். எப்பெல்லாம் எந்த ராசி அதிபதியாக இருக்கட்டும், அவர் அந்த 6லையோ இல்லை 8லையோ 12லையோ போய் மறையும் பொழுது கண்டிப்பாக நோயினால் செலவு, இல்லைன்னா நோயினால் அறுவை சிகிச்சை, இது எல்லாத்தையுமே கொடுப்பார். அதனால் நம்ம ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கத்தான் வேண்டும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. பெண்கள் உங்களுடைய தங்க நகையை எடுத்து கல்யாணத்துக்கு போகிறோம் கொடுங்கன்னு சொல்லி வாங்கி போட்டு போகிற மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்களும் யார் வீட்டு நகையும் வாங்கி போடாதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது களவு போகக்கூடிய வருடம், எது வேணாலும் நடக்கலாம். ஸோ இந்த இரவல் நகை வாங்குறதோ இல்லை நகை இரவலாக கொடுக்குறதோ வச்சுக்காதீங்க. விலை உயர்ந்த பொருட்களை ரொம்ப ரொம்ப கவனத்தோட கையாளுங்க. எந்த ஒரு விஷயத்தையும்
அவசரத்தோடையோ இல்லை பதட்டத்தோடையோ செய்யாதீங்க. இதெல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த குரோதி வருஷத்தை ரொம்ப ஈஸியாக நீங்கள் கிராஸ் பண்ண முடியும். தனுசு ராசிக்காரர்கள் பொதுவாகவே சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு போய் வழிபாடு பண்ணுறது தாங்க பெஸ்ட்டு. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஜீவ சமாதிகளுக்கு போகிறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ குரு ஸ்தலங்களுக்கு போகிறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ குருமார்களை போயிட்டு வணங்குறீங்களோ, இது எல்லாமே உங்களுக்கு நன்மையை செய்யும். குரு வழிபாடு இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ராகவேந்திரர் அந்த மந்திராலயம் போகிறது, இல்லை பிருந்தாவனம் போகிறது, இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே இந்த வருஷம் நீங்கள் ரொம்ப ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாம். கூட வித்யா தானம் பண்ணுங்கள், நோட்டு புக்ஸ் வாங்கி கொடுங்க, அதே மாதிரி ஃபீஸ் கட்டுங்க. இயலாத குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டுங்க. இதெல்லாம் உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பையும் சேர்த்து வளர்ச்சி பெற வைக்கும். இது எல்லாமே பொது பலன் தாங்க. உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்கள் மாறும். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதகம் மற்றும் பிரசனம் பார்க்கறதுக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும். நன்றி.